கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக கூறினார். கடந்த மார்ச் மாதம் முதல் தற்போது வரை தமிழ்நாட்டில் இயல்பை விட 92% அதிக அளவு மழை பெய்துள்ளதாகவும் கூறினார். வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என தெரிவித்தார். பருவமழை குறித்து கேட்டீங்க, அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இயல்பிலிருந்து 92% அதிகம்னு சொல்லியிருந்தேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே மார்ச் ஏப்ரல் மேக்கான இன்று வரை பதிவான மழை அளவு 92 மில்லிமீட்டர். நார்மல் இயல்பு நிலை அப்படின்னா அது 44 மில்லிமீட்டர். டிபார்ச்சர்னு சொன்னோம்னா +110%. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இதனிடையே கோவை மற்றும் நீலகிரிக்கு மே 25 மற்றும் மே 26 அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நெல்லை, தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மற்றும் 26 மேற்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் ஃபார் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள். 28ஆம் தேதி மஞ்சள் வாட்ச் அலர்ட், தட் இஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது தமிழக கடலோர பகுதி. வங்கக்கடல் பகுதின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி, அந்தமான் கடல் பகுதிகள், இங்கேயும் அதே மாதிரி சூறாவளி காற்று வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளுக்கு 24 - 28 மே வரைக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிப்பு 2 நாட்களுக்கு தரோம். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புள்ளது.